அனைவருக்கும் வணக்கம். யானை டாக்டர் ஜெயமோகன் அவர்களுடைய சிறுகதை. யானை டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் நாகர்கோவிலை சார்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். இயற்கை ஆர்வலர். யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கதைகளையும் எழுதியுள்ளார். இவருடைய யானை டாக்டர் என்கின்ற குறும்புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. யானை டாக்டர் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற வனத்துறை மிருக டாக்டராக இருக்கக்கூடியவர். டாக்டர் கே என்று அனைவராலும் அழைக்கக்கூடியவர். அவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக டாப் ஸ்லிப்புக்கு வந்தவர். எல்லாராலும் டாக்டர் கே என்று அழைக்கக்கூடிய அவர் காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி செய்யக்கூடிய பணியை தனது வாழ்நாளில் முக்கிய பணியாக மேற்கொண்டு வருகின்றார். காலப்போக்கில் அவர் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அறியப்படுறாரு. தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கு அறிந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் கே தான் அப்படிங்கிற அளவுக்கு சிறந்த முறையில் ஒரு மருத்துவத்துறையில் யானைகளுக்கென்று சிறப்பானது ஒரு பணியை ஆற்றி வருகின்றார். இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளிலும் உள்ள யானைகளுக்கும் அவர் தான் மருத்துவ ஆலோசகராக இருந்தார். டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காகவும் அவர் உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனத்துறையினுடைய கையேடாக இன்றும் காணப்பட்டு வருகின்றது. யானைகளை இப்படி தான் பின்பற்றணும், இப்படி தான் பராமரிக்கணும், இந்த சூழலில் தான் யானைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் உருவாக்கிய கையேடு தான் இந்திய வனவியல் துறைகளில் அது பின்பற்றி வராங்க. கிட்டத்தட்ட அதே குறிப்புகள் தான் இன்னொரு வடிவமாக காசிரங்க காண்டா மிருகங்களுக்கும் பயன்பட்டு வருகின்றது. இவர் கொடுக்கின்ற விதிமுறைகளின்படி ஒரு முறை முதுமலையில் இருக்கின்ற ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக இவருக்கு தகவல் வருது. டாக்டர் கேயுடன் அவருடைய உதவியாளர்களும் வனத்துறை அதிகாரி என்ற முறையில் அவங்க போகிறாங்க. காட்டுக்குள்ளே அந்த யானை இருக்கும் இடத்தை பார்த்தோங்கன்னா அது குறும்பர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த குறும்பர்களையும் ஜீப்பில் ஏற்றுக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுவும் பழங்கால குதிரை பாதை தான். நெடுந்தூரம் சென்ற பின் ஜீப்பை நிறுத்திவிட்டு டாக்டரும் வனத்துறை அதிகாரியும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அது சரிவாக இருக்குது, மிகவும் இறங்கு பாதையாக இருக்கிறது. துப்பாக்கியோட 2 வனக்காவலர்களும் மற்ற பொருள்களும் 2 குறும்பர்களும் அவங்களோட போகிறாங்க. அந்த உடலை அறுக்கும் வேய் மூங்கில்கள் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னாடி போகிறார். ஏன்னா அது குதிரைகள் மட்டும்தான் செல்லக்கூடிய பாதையாக இருக்கிறதுனால அது மூங்கில் முள்ளுகளால் நெருக்கப்பட்ட அந்த பாதையாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மூங்கில் உடம்பையும் கிழித்து கூடக்கூடிய முட்களை கொண்டதாக இருக்கும். அதையும் பொருட்படுத்தாமல் அந்த யானையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போகிறாரு. மேலே அப்படி பிரச்சனை அப்படின்னாக்கா கீழே தரையில் வேருடைய முடிச்சுகள் எல்லாருடைய காலையும் தடுக்கி நிற்கிறது. அந்த டாக்டர் கே அவர்கள் 70 வயதை கடந்தாலும் மிக கச்சிதமான உடல் கொண்டவர். காடு அவருக்கு எப்படின்னா ஒரு மீனுக்கு கடல் எப்படியோ அவருக்கு காடு அது போலது. கொஞ்ச நேரத்தில் காட்டில் யானைகளுடைய நெடி வர ஆரம்பிக்குது. அந்த யானைகள் ஒரு விதமான வாசனைகளை இருக்கிறத, ஏன்னா இவர் காடுகள் இருக்கிறது எல்லாமே ஒரு கத்துப்படி அப்படிங்கிறனால யானைகள் இங்கே இருக்குங்கிறத அந்த நெடி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே யானைகள் ஏற்கனவே அவங்களையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மெல்லிதான ஒரு சத்தத்தோட உருமல் கேட்ட ஒரு புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்கிறத பார்க்குறாங்க. கண்களை ஓட்டியபடி மேலும் 6 யானைகள் மூங்கில் புதர்களுக்குள்ளே இருக்குது, மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அதன் அருகே 4 குட்டி யானைகளும் நிற்கிறது தெரிந்தது. டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து அதை பொருத்தி கொண்டார். சிறிய துப்பாக்கி போன்ற ஒன்று அதை எடுத்து அதில் மாத்திரையை குண்டாக இருக்கும் அதை எடுத்து அதில் போடுறாரு. யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் அது கவனிக்கிறாரு. அதன் எடையை அவதானிக்கிறாரு. ஏன்னா ஒரு யானை எந்த அளவுக்கு எடை இருக்கணும் அந்த அளவுக்கு தான் மயக்க மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது இது தொலைநோக்கியால் தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி மயக்க மருந்தின் அளவை தீர்மானிக்கிறதுக்காக இந்த முடிவு எடுக்கிறாரு. அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை பார்ப்பதை பார்த்து எல்லாருக்கும் வியப்பாக இருக்குது. பரவாயில்ல, இப்படி துல்லியமாகவும் திறமையாகவும் இருக்கக்கூடிய விலங்கின மருத்துவரை நாங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்லி வியக்கிறாங்க. அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. கீழே விழுந்து அடிபட்டிருக்கும். அதை கொஞ்சம் சதுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும். ஏன்னா அது மயக்க மருந்தை போட்டு தானாக விழுந்துச்சு அப்படின்னாக்கா அது கீழே விழுந்து அப்படின்னாக்கா அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அது சதுப்பு நிலப்பகுதி
கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. இந்த யானைய கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, மத்த யானைகள் இத பார்த்துக்கிட்டு நம்மளை தாக்க வரும். நம்மள எதிரிகள் வராங்கன்னு தாக்க வரும். யானைகளுக்கு இது தெரியுமா அப்படின்னாக்கா, இந்த காயத்துக்கு காரணம் மனுசங்க தான் அப்படிங்கிற மாரி வருத்தத்தோட சொல்றாரு. மனிதனுடைய கீழ்மையான குணங்களும், பழக்கவழக்கங்களும் தான் யானைகளுடைய மரணங்களுக்கு காரணமா இருக்கிறது. சுற்றுப்பயணம் அப்படிங்கிற பேர்ல காட்டுல வரக்கூடிய வசதியானவர்களும், படித்தவர்களும் குடித்துவிட்டு வெறியோட காட்டு மரத்தின் மேல வீசி எறிகிற மது குப்பிகள் தான் மிகவும் ஆபத்தானது. மற்ற எந்த மிருகத்தை விடவும் யானைகளுக்கு மிக அபாயகரமானது எது அப்படின்னாக்க, இந்த மது குப்பிகள் தான். ஏன்னா யானையுடைய அடிக்கால்கள் மணல் மூட்டை போன்றது. மரத்தடியில் கிடக்கும் குப்பியின் பாகங்கள் அது மகத்தான எடை காரணமாக பாதங்களுக்குள்ள விழுந்துரும். அது முழுக்க அது புகுந்துரும். நடக்க நடக்க உள்ளே போய் பதுங்கிரும். அது பின்னால் யானையால் நடக்க முடியாது. காயம் வந்து சீல் வச்சிரும். அப்புறம் குருதி பாதைகளையோ எலும்புகளையோ தொட்டு விட்டால் அவ்வளோதான், யானை வந்து உயிரோடு இருக்காது. அதனால் உயிர் போகிற வழி இருந்தாலும் யானை வந்து அலறாது, துடிக்காது. கண் மட்டும் நல்லபடியாக சுருங்கிரும். உடம்பு வந்து அங்கங்களெல்லாம் அதிரும். யானை சம்மதிச்சா மட்டும்தான் மயக்க மருந்து கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு யானை பொறுமையாக இருக்கும்னா சொல்ல முடியாது. அது இறைவனுடைய படைப்பு. கடவுள் அவரோட நல்ல மனநிலையை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. யானை மீது இருக்கின்ற அந்த வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிட்டே வராரு. யானைகளை நெருங்கிய போது நடுவே நின்ற பெரிய பிடி யானை, பிடி யானைன்னா பெண் யானை, உறக்க பிளிருது. யானுடைய சத்தம் பிளிறுதல். அதை கேட்ட மற்ற யானைகளும் பிளிரின. அவை டாக்டர் கேயை நோக்கி திரும்பின. பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைகிறது. அதாவது யானைகள் தாக்க வருது அப்படின்னாக்கா காதுகளை வேகமாக அசைக்கும், வாலை வந்து சுருட்டி வளைக்கும். அதுதான் யானைகள் தாக்கக்கூடிய எச்சரிக்கை. அப்போ வந்து டாக்டர் கே வந்து அசையாமல் நிற்கிறாரு. அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை செய்து, நான் தாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை பண்ணுது. 2 அடி முன்னால் வந்தது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது, தாக்குகிறேன் என்று அர்த்தமா? என் இதய துடிப்பை என் காதுகளை கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு அவர் நினச்சாலுமே அந்த யானையை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த சூழல் தான் அவர் முன்னாடி வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த 2 அடி முன்ன வந்த பிறகு தலையை குலுக்கலை அப்படின்னாக்கா அது அடுத்தது அது தாக்க தான் போகுதுங்கிறதுக்கு அடையாளம் தான். மத்தகத்தை நன்றாக தாழ்த்துது. முடிவில் அந்த யானை வந்து பின்வாங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. டாக்டர் கே கையை தூக்கி எங்களை வரும்படி, அதாவது அந்த கூட்டத்தார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வரும்படி கையை அசைக்கிறாரு. அவங்களும் அதுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஓடைக்குள்ளே போய் இறங்குறாங்க. வனக்காவலர்கள் பின்னால் தாங்கி தான் வந்தாங்க. எங்களோட குறும்பர்களும் அவங்க போனாங்க. பாதிக்கப்பட்ட யானை சட்டென சாய்ந்திருந்த மரம் போல் எங்களை நோக்கி வந்துச்சு. பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட 2 மடங்காக இருந்தது. அது கிட்டத்தட்ட இழுத்து தான் நகர முடிஞ்சிச்சு. அது 4 அடி முன்னால் வந்து டாக்டர் வந்து அதை சுடுறாரு. மாத்திரை அதன் தோலுக்கு மேல் பதமான சதையில் அது புதஞ்சிருச்சு. யானையோட உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பது நின்றுச்சு. அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆட்டுது. சட்டென்று பக்கவாட்டில் சாஞ்சு சேற்றை அரைந்து புல் மேலே விழுந்துச்சு. துதிக்கையில் நுனியால் அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்கங்கிற மாதிரி வாசனை பிடித்தது. யானை சிறிது நேரத்துக்கு பிறகு அசைவு இழந்து காணப்பட்டது. டாக்டர் யானைக்கு அருகே சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாரு. அவங்க கூட இருக்கிற உதவியாளர்களும் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. காடுகளுக்குள்ள மற்ற யானைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பி ஒன்று முழுமையாக உள்ளே போயிருக்குது. அதை சுற்றி சீல் பிடிச்சி கட்டி பெருசாக இருந்துச்சு. கத்தியால் டாக்டர் கே அந்த பொறுக்கை வந்து வெட்டி சீல்பட்ட சதையை முழுக்க அதை எடுக்கிறாரு. சிறிய கோடாலியால் போன்ற கருவியால் வெட்டி எடுக்கிறப்ப அந்த ஆழம் பதிர்ந்த அந்த கண்ணாடி குப்பையை எடுத்தெறிகிறாரு. அது வந்து 1 வாரம் கூட ஆகலை. அந்த கண்ணாடி வந்து அந்த காலில் புதைஞ்சு அந்த தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணிச்சு இறுக்கி கட்டுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு சீலு ரத்தம் இதெல்லாம் வெளியில் வந்து மிகுந்த ஆழமாக இருந்துச்சாம்.
அதன் கால்ல கூடார துணி போன்ற தோலில எவர் சில்வர் கிளிப்ப வச்சு குத்தி இறுக்கி எடுத்துடுறாரு. அதன் மேலே கீழே கிடந்த அந்த கரிய சேத்த அப்புறாரு. ஏன் அப்படின்னாக்க, அந்த யானைக்கு வந்து வெள்ளை நிறங்கிறது பிடிக்காதா, அதனால் அது மேலே சேத்த வச்சு அப்புறாரு. மீண்டும் இந்த யானையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்னல் கம்பலை வந்து அது காதில் குத்தி விடுறாரு. இதுக்கிடையில் ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்ச நத்தி மரத்தில் நின்று காதுகளை முன்னால் அசைத்தபடி அந்த கூட்டத்தாரை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த யானைகள் கூட்டத்தில் இருக்கிற அநேக யானைகள், அதாவது 48 யானைகளும் துதிக்கையை தூக்கி அவருக்கு நன்றி சொல்லிச்சான். இப்படியாக அந்த யானையை குணப்படுத்தின பிறகு அந்த டீம் வந்து எல்லாரும் வெளியில் வராங்க. யானைகள் இல்லை அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுடைய பண்பாடே இல்லாமல் போயிடும். சங்க இலக்கியத்தில் யானைகள் எந்த அளவுக்கு இடம் பெற்றிருக்குங்கிறத மனிதர்கள் உணர்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கதைகள் சொல்லப்படுது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.